வாழ்க வளமுடன் ஐயா. ம். வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வாயில தண்ணி இருக்கும்போது ஆமான்னு எப்படி சொல்ல முடியும்? எப்படி பார்த்தேன். தண்ணி குடிச்சிட்டு கண்டிப்பா சொல்லுவீங்க. மிக்க நன்றி ஐயா. நாளை என்பதை பற்றி கவலை இல்லை. அதுதான் மனசுல ஆழமா பதிஞ்சது. இன்னொன்னு நல்ல உணர்வு, அதாவது விரிஞ்சு செல்லும் பொழுது ஏகமா நான் என்ற ஒன்று இல்லாத உணர்வு கிடைச்சதுங்க. நல்ல அது இன்னொன்னு மனம் இது உணர்வு கிடைக்கிறதுக்கு ஆழமா என்னன்னா நாளை பற்றி கவலை இல்லாமல் இருக்கு. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. வாழ்க வளம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. எல்லாரும் பேசுறேங்க. சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பாப்பன்னு சொன்னாருங்க கேட்டீங்கன்னு சொல்லி. ஆமா. அவரு பைக்ல வந்தாரு இன்னொருத்தரோட, அதனால கூட வர வழியெல்லாம் போச்சு. நெக்ஸ்ட் டைம் வரேங்க. லேசான தொந்தரவு தான். நல்லா இருக்குங்க. உங்களை க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு எல்லா நிகழ்ச்சியும் கலந்துட்டு இருக்குங்க. சந்தோஷமா இருக்கு. இந்த தடவை ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிறப்பா கொஞ்ச நேரம் தான் பண்ணணும், அந்த உணர்வு கிடைச்சது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். எனக்கு ஒரு சின்ன டவுட். இப்ப நம்ம ஆகினை பண்றோம்ல சார், அது பாத்தீங்கன்னா இப்ப இதுதான் ஆகினிக்கான கரெக்டான உணர்வு அப்படின்னு ஏதாவது இருக்கா ஐயா? நீங்க உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதாவது எப்படி சொல்றதுன்னா, நான் இப்பதான் ஒரு பிகினரு. நான் ஒரு 6 months தான் நான் மெடிடேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, அந்த இடம் ஹெவியா ஃபீல் ஆச்சு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு நாளைக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டனல் கிட்ட டார்ச் அடிச்சா நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உணர்வு கிடைச்சது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா பிளாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் ரெட்டா ஆரஞ்சா அப்படி கிடைக்குது. இப்ப எனக்கு அந்த இடம் அழுத்தம் நல்லா தெரியுது. ஒரு சைலன்ஸ் இருக்கு. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே லைட்டா ஒரு ப்ளூ கலர்ல ஒரு மாதிரி தெரியுது. அப்புறம் மறைஞ்சிட்டு அப்படியே பிளாக் ஆயிடுது. எனக்கு அதான் இது எதுதான் சரி, நமக்கு வருதா வரலையா அப்படின்னு ஒரு கிளாரிபிகேஷன். வருதான் தெரியும். இவ்வளவு நேரம் வந்ததுன்னு சொன்னீங்க. இவ்வளவு நேரம் பட்டியல் போட்டு அது இது சொல்றீங்கல்ல. ஆமாங்க சார். அப்புறம் உங்களுக்கு என்ன டவுட்? இதெல்லாம் சரியா? எல்லாம் சரிதான். அப்படியே செய்யுங்க. டபுள் சரி. ஓகே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். அதே மாதிரி இன்னொன்னு சார். சொல்லுங்கம்மா. இப்ப நம்ம நிறைய தவங்கள் பண்றோம் இல்லைங்களா? இந்த 9 மைய தவம், பஞ்சேந்திரிய தவம், அந்த மாதிரி நிறைய தவங்கள் செய்யறோம் இல்லைங்களா? அதுல பாத்தீங்கன்னா எனக்கு ஆகினையும் துரியமும் மட்டும்தான் நல்லா ஃபீல் ஆகுற மாதிரி நம்ம பண்ணா ஒரு ஜாலியா ஒரு சுகமா இருக்கும்ல. ஓகே, எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அந்த ஃபீல் எனக்கு இது ரெண்டுத்துல மட்டும் தான் கிடைக்குது. மற்றதெல்லாம் நான் யூடியூப்லயோ இல்ல இந்த மாதிரி நம்மளோட சேர்ந்த மார்னிங் தவத்திலயோ பண்ணும்போது பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நான் அவங்க சொல்லிட்டு போகும்போது அது அப்படியே அடுத்தடுத்து ஸ்கிப் ஆயிடுது. ஆனா ஆகினை முடிச்சு துரியம் அப்படின்னு சொன்னா என்னால அந்த துரியத்துக்கு டக்குன்னு போகவே முடியல. அப்படியே ஆகினையிலேயே மனம் இருக்கு. அப்படியே துரியம் முடிச்சுட்டு துவாதசாங்கமோ இல்ல நிறைவோ பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அப்ப கூட என்னால முடியல. அதுலயே கொஞ்ச நேரம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. அப்ப எனக்கு மத்ததெல்லாம் இன்னும் நான் நல்லா பழகணுமா? இதை எப்படி சார் இம்ப்ரூவ் பண்றது? மெதுவா பழகலாமா? நீங்க 6 மாசம் ஆச்சு. இன்னும் கொஞ்ச நாள் பண்ணுங்க. வரட்டும். அதெல்லாம் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. எது கிடைக்கும் அதை உங்க சொத்தா வச்சு அப்படியே கொண்டு போகணும். சரிங்களா? வாழ்க வளமுடன்.